நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சற்று முன் தமிழகத்தில் மிக முக்கிய 12 அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. சோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். மின் கட்டண உயர்வு குறித்து அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் விளக்கம் அளித்துள்ளார். ஆண்டுதோறும் மின் கட்டணம் உயர்த்தப்படுவது வழக்கமான ஒன்றாக மாற்றப்பட்டுவிட்டது. கடந்த திமுக அரசின் ஒப்பந்தத்தால் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் ஆண்டுதோறும் கட்டணத்தை உயர்த்துகிறது என்று கூறினார். கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற 75,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். இது தொடர்பான செய்தி குறிப்பில் 75,000 ரூபாய்க்கு மேல் கடன் பெற்றிருந்தால் 35,000 ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படும். 2025 மே 1 முதல் 2026 பிப்ரவரி 28ஆம் தேதி வரை பெற்ற கடன்களுக்கு இந்த உத்தரவின் மூலம் தள்ளுபடி வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் 46,000 புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகம் செய்ய தயார் நிலையில் இருப்பதாக உணவு பொருள் வழங்கல் துறை அறிவித்துள்ளது. புதிதாக ரேஷன் கார்டு கேட்டு மொத்தமாக 2.25 லட்சம் குடும்பங்கள் விண்ணப்பித்து இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 0.48% புள்ளிகள் வீழ்ச்சி அடைந்திருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. 2021 மற்றும் 22ஆம் ஆண்டில் மொத்த வருவாய் வரவுகளுடைய பங்கு ஏறத்தாழ 10% இருந்துள்ளது. இது தற்பொழுது 8.32% குறைந்துள்ளது. தமிழக அரசின் ஆண்டு வட்டி செலவு 67,060 கோடி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூலதன செலவினங்களுக்கு 50,911 கோடி செலவிடப்படுகிறது. அதன்படி மூலதன செலவினங்களுக்கான தொகையை விட வட்டி செலவு அதிகமாக இருப்பதாக அரசு குறிப்பிட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் ஜூன் 19ஆம் தேதி காலை 10 மணிக்கு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. தமிழகத்தில் ஒவ்வொரு தனிநபர் மீதான கடனானது 1,28,934 ரூபாய் என்று நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். கடந்த 2020 மற்றும் 21 காலகட்டத்தில் 67,087 ரூபாயாக இந்த தொகை இருந்ததாகவும் தற்பொழுது 2 மடங்கு உயர்ந்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையுடைய திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது மகளிர் உரிமை தொகையை 2,500 ரூபாயாக உயர்த்துவது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது.